பேச்சில் கட்டுப்பாடு. ஸ்ரீ அரவிந்தர் தனது சீடர்களுக்கு அளித்த மறுமொழி. ஆம், பேச்சில் முழு கட்டுப்பாடு இருப்பது நலம். உன்முகமாகச் செல்வதற்கும் உண்மையான அக உணர்வும் யோக உணர்வு வளர்வதற்கும் அது முதல் படியாகும். முற்றிலும் மௌனமாக இருப்பதும் கட்டுப்பாடில்லாமல் பேசுவதும் இரண்டுமே மிகையான போக்குகள். இரண்டுமே நல்லதல்ல. மௌன விரதம் இருக்கும் பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் விரதம் முடிந்ததும் அவர்கள் முன்போலவே ஓயாமல் பேசிக்கொண்டிருப்பார்கள். உனக்கு வேண்டியது சுய கட்டுப்பாடு. பேசிக்கொண்டிருக்கும் போது மிகவும் கீழ்நிலைக்கு வந்துவிடும் போக்கு வந்துவிடுகிறது. உள்நிலையிலிருந்து மிகவும் வெளி உணர்வுக்கு வந்துவிடும் போக்கு வருகிறது. ஏனெனில் வெளி மனதிலிருந்து தான் பேச்சு வருகிறது. அதை முழுவதுமாக தவிர்க்கவும் முடியாது. நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், வெளி உணர்வுக்கு வருவது போல் தோன்றும் போது உடனே உன்முகமாக உள் உணர்வுக்கு திரும்பிவிட வேண்டும். இப்படி செய்வதற்கு நீ பழக வேண்டும். உள்நிலையில் நின்று பேசுவதற்கு இயலாதவரை இந்த பயிற்சியை நீ செய்ய வேண்டும். ஆழமில்லாத வெட்டி பேச்சில் இன்பம் காணுவது மிகவும் மேற்போக்கான மனம்தான். நிச்சலமாக இருந்து கீழ் பிராணமய இயல்பில் ஒரு சுய கட்டுப்பாட்டை கொண்டு வருவதன் மூலம் இந்த பழக்கத்தை வெல்ல முடியும். உரிய காலத்தில் இந்த பழக்கம் இயல்பாகிவிடும். அமைதியை உனது எல்லா அங்கங்களிலும் கொண்டு வர வேண்டியது மிகவும் அவசியம். ஆம், பேச்சு உள்ளிருந்துதான் வர வேண்டும். உள்ளிருந்துதான் அதனை கட்டுப்படுத்தவும் முடியும். பிராணமயத்திலிருந்து பழக்கத்தின் காரணமாக அதன் வெளிப்பாடாக பேச்சு விரைந்து வருகிறது. மனதின் கட்டுப்பாட்டிற்கு காத்திராமல் விரைந்து வருகிறது. பேச வேண்டும் என்ற உந்துதலுக்கு அடிபணியாமல், பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் இருத்தல், பேச வேண்டியது மிக அவசியம் என்று உணரும்போது மட்டுமே பேசுதல், சரியானது எது என்பதை அறிந்து பேசுதல், இவையே யோக சாதனைக்குரிய நியமங்கள், ஒழுக்க முறைகள். விடாமுயற்சியோடு மிக விழிப்புடன் இருந்தால்தான் இது சாத்தியம். ஆனால் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் இருந்தால் இறையாற்றலின் துணையோடு விரைவிலேயே செய்துவிடலாம். நீண்ட நாள் பழக்கம் அவ்வளவு எளிதில் போய்விடாது என்பது உண்மையே. குறிப்பாக பெரும்பான்மையினருக்கு தன் வசமன்றி இயந்திரத்தனமாக தானாக வருவது பேச்சு. கவனமும் விழிப்பும் தான் கட்டுப்பாட்டை கொண்டு வரும். கவனமும் விழிப்பும் தளர்ந்து விடுகிறது என்ற உன் பிரச்சனையை சரியாக எதிர்கொள்ள வேண்டும். எப்போதும் ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும். பரபரப்பும் கவலையும் இல்லாத ஒரு விழிப்பு இருக்க வேண்டியது அவசியம். பௌதிகத்தின் பழக்கத்தை மாற்றுவது மிக மிக கடினம். ஏனெனில் அவற்றின் செயல்பாடுகள் தான் இயங்கியாக நடப்பவை. மனதின் இச்சையால் ஆளப்படுவது அல்ல அது. எனவேதான் மனதால் அதை கட்டுப்படுத்துவதோ மாற்றுவதோ கடினமாக உள்ளது. நீ விடாமுயற்சியோடு முயல வேண்டும். கட்டுப்படுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி பேச்சை கட்டுப்படுத்துவது உனக்கு கை வந்து விட்டால் பிறகு அது உறுதியாகி தேவைப்படும் போது வந்து கை கொடுக்கும். அன்னையின் ஒளியையும் ஆற்றலையும் ஏற்கும் திறன் உனக்கு வரும் வரையில் உன் முயற்சி தேவைப்படும். பின்னர் பிரயாசையின்றி அதிவிரைவாக அது நடக்கும். சைத்திய புருஷன் தடுத்தாட்கொள்வது கூட உண்டு. வாய் போன போக்கில் நீ பேசப் போகும் முன் இது வேண்டாம் என்று நினைக்கும் உறுதி உனக்கு வருமானால் உடனே சைத்திய புருஷன் முன்வந்து உனக்கு கை கொடுப்பதுண்டு. இது கன நேரத்தில் நிகழ்ந்துவிடும். பெரும்பாலும் மனிதனின் பேச்சும் எண்ணமும் எந்திரத்தனமாக திரும்ப திரும்ப ஒரே வட்டத்தில் சுற்றி வருகிறது. மனம் அதை கட்டுப்படுத்துவது இல்லை. அது மனதின் கட்டுப்பாட்டில் இல்லை. எனவேதான் மனம் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டாலும் விடாமுயற்சியோடு கட்டுப்படுத்தி கொண்டே வந்தால் நாளடைவில் விசை கொடுக்கப்படாத எந்திரம் போல் அது அடங்கிவிடும். அதன் பிறகு சாதகன் அதற்கு நேர்மாறான பழக்கத்தை ஏற்படுத்துவான். அவன் தனது அந்தரங்கம் எதை நினைக்கச் சொல்லுகிறதோ அதையே நினைப்பான். அது எதை பேசச் சொல்லுகிறதோ அதையே பேசுவான். பேச்சை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது கடினம்.
மக்கள் பேசும்போது அதை கண்காணிப்பதோ கட்டுப்படுத்துவதோ இல்லை. வாய்க்கு வந்ததை பேசிவிடுகிறார்கள். பேசுவதே ஒரு எந்திரத்தனமான செயல்தான். அதை உணர்வின் உயர் பகுதிக்கு எடுத்து செல்வது எப்போதும் எளிதாகவே இருந்ததில்லை. அதனால்தான் பேச்சை தவிர்ப்பது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது. தோன்றியதையெல்லாம் பேசும் நாவை அடக்குவதற்கு அது ஒரு வழி. பின்வாங்கி நிற்பது என்றால் தன்னுடைய மனதிற்கும் பேச்சிற்கும் தானே சாட்சியாக இருப்பது. தனது மனதோடும் பேச்சோடும் ஒட்டாமல் தனித்து நின்று அவற்றை பார்ப்பது என்று அர்த்தம். சாட்சி போல் இருந்து அவற்றை கவனிப்பதாலும் அவற்றிலிருந்து விலகி நிற்பதாலும் அவற்றின் தன்மை என்ன என்பது புரியும். அவை எப்படி செயல்படுகின்றன என்பதும் புரியும். பிறகு அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதும் தெரியும். தனக்கு ஏற்பில்லா ஒன்றை புறக்கணிக்கவும், எது உண்மை என்று தனக்கு படுகிறதோ அதை மட்டுமே பேசவும் நினைக்கவும் அப்போது முடியும். உடனடியாக இந்த நிலையை அடைந்துவிட முடியாது. தனித்து நிற்கும் இந்த திறன் நிலை பெறுவதற்கு நீண்ட நாள் ஆகும். கட்டுப்படுத்துவதற்கு மேலும் நீண்ட நாள் ஆகும். எனினும் இடையறாத பழக்கத்தினாலும் பயிற்சியினாலும் இதை சாதிக்க முடியும். பேச்சில் ஒரு கட்டுப்பாடு வர வேண்டுமானால் நீ அதிலிருந்து விலகி நின்று அதை கவனிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பகுதி பேச தூண்டுகிறது என்பதைக் கண்டு அங்கிருந்து தனித்து நிற்க வேண்டும். பேச்சு வெளி மனதிலிருந்து தான் வருகிறது. அது உள்ளே சாட்சியாக இருக்கும் மனத்திலிருந்து கவனித்து கட்டுப்படுத்த வேண்டும். பேச்சிலும் செயலிலும் மிகுதியாக அவசரம் காட்டுவது ஒருவரின் தனிப்பட்ட இயல்பு. இதற்கு மனதின் வெளி இயக்கத்தில் ஒரு நியமத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம். சட்டென்று ஒரு முடிவெடுத்துவிட அது துடிக்கக்கூடாது. எண்ணத்திலிருந்து பேச்சிற்கும் பேச்சிலிருந்து செயலுக்கும் அது உடனடியாக தாவிவிடக்கூடாது. பேச்சுவார்த்தைகளும் வாத விவாதங்களும் நடக்கும் இது போன்ற சூழ்நிலையில் ஓர் அந்தரங்க கட்டுப்பாடு இருப்பது அவசியம். அத்துடன் தன்னைத்தானே நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்ற தீவிரத்தில் உத்வேகமாக பேச வேண்டும் என்ற உந்துதலுக்கு இடமளிக்கக்கூடாது. எப்போதும் நினைவாக கட்டுப்பாடுடன் எது தேவையோ எது பயனுள்ளதோ அதை மட்டுமே பேச வேண்டும். எல்லா வகையான சர்ச்சைகளையும் வாதப் போர்களையும் சூடான பேச்சுகளையும் தவிர்க்க வேண்டும். எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே சொல்லி விட்டுவிட வேண்டும். நீ சொல்வதுதான் சரி, மற்றவர்கள் சொல்வது தவறு என்று வலியுறுத்தக்கூடாது. சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உன்னால் என்ன பங்களிப்பு தர முடியும் என்று பொறுப்புடன் பார்த்து பேச வேண்டும். பேசும் துணியையும் சொற்களையும் நிதானமாக அமைதியுடன் வலியுறுத்துவதாக இல்லாமல் பேச வேண்டும். மற்றவர்கள் சூடாக விவாதம் செய்தால் அதை பொருட்படுத்தக்கூடாது. அதனால் பாதிக்கப்படாமல் அமைதியாக இருந்து நிலைமையை சமனப்படுத்தும்படியாக பேச்சுகளை பேச வேண்டும். மற்றவர்களை பற்றிய வம்பு பேச்சும் கடுமையான விமர்சனமும் நடக்கும்போது அதில் கலந்து கொள்ளக்கூடாது. அதனால் எந்தவித பயனும் இல்லை. மேல்நிலையிலிருந்து உணர்வை அது கீழே இழுத்துவிடும். பிறரை துன்புறுத்தி புண்படுத்தும் எந்த சொல்லையும் உதிர்க்கக்கூடாது.